வணக்கம் அன்பு சொந்தங்களே, இது பி தமிழ் யூடியூப் சேனலின் திறவுகோல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முதலில் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த சேனலை மறக்காது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். அதாவது திறமையானவர்களை, கலைஞர்களாக இருந்தாலும் சரி அல்லது விளையாட்டுப் போட்டிகளில் எதுவாக இருந்தாலும் அத்தனை திறமைசாலிகளையும் இந்த நிகழ்ச்சிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியை இது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கின்றோம் நாகராஜா தருஜன். அவர் நெல்லியடி பகுதியிலே வசிக்கின்றார். அவர் பசங்க எஃப்எம் என்ற அந்த ஒரு வானொலியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அவரைத்தான் இன்று சந்திக்கின்றோம். அவரிடம் பல திறமைகள் கலைத்துறையிலே காணப்படுகிறது. முதலில் அவருடைய அறிமுகத்தோடு நாங்கள் செல்லலாம். முதலில் அவரிடமே கேட்போம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். ஆமாம், உண்மையில் இந்த நெல்லியடியிலே அறியக்கூடிய பசங்க எஃப்எம் என்ற அந்த வானொலியை நடத்தி வரும் நீங்கள் அத்தோடு இன்னும் பல கலை திறமைகளை உங்களுள் வைத்திருக்கிறீர்கள் இல்லையா? முதலில் உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். நான் தான் நாகராஜா தருஜன். கடந்த 5 வருடங்களாக பசங்க எஃப்எம் எனும் இணையதள வானொலியை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றேன். 43 நாடுகளில் எமது வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் எங்களுக்கு நிறைய ஆதரவுகளும் கிடைக்கிறது. எமது நெல்லியடி பிரதேசத்திலே விளம்பர சேவை நடாத்தி எமது வானொலியை இன்னும் மெருகூட்டி கொண்டு செல்கின்றோம். எமது வானொலியானது பிளே ஸ்டோர் ஆப்பில் இருக்குது. அதே சமயத்தில் www.pasangafm.com எனும் வலைத்தளத்தினூடாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏனைய கூகுள் தளங்கள் பலவற்றில் எமது வானொலி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல நாடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றேன். அது தவிர்த்து சினிமா துறையிலும் எனது பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாம், இந்த பசங்க எஃப்எம் நீங்கள் அதாவது கடந்த 5 வருடங்களாக இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அதாவது இந்த எண்ணம் எப்படி உங்களுள் தோற்றம் பெற்றது? என்னடா, இப்போ சிறு வயதிலிருந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ பள்ளி பருவங்களில் நான் விளையாட்டுத்துறைகளில் அதிகமாக கவனம் செலுத்துகிறேன்னா, விளையாட்டுத்துறைகளில் சாதித்து பாடசாலையை விட்டு விரைக்கில் எனக்கு ஒரு எண்ணம், பாடசாலை காலம் முடிந்தோட பாடசாலை காலத்தில் விளையாட்டுத்துறைகளில் சாதிச்சாச்சு. அதை விட்டு வெளியில் வந்தோடனே வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதே சமயத்தில் நிறைய உழைக்கணும் என்றும் ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ அந்த 2 எண்ணத்தோடையும் ஒரு துறையை தேர்வு செய்யணுமன்றது ஒரு இதாக இருந்தது எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு யூடியூப் விருப்பம் செய்யணும், யூடியூப் சேனல் செய்யணும் என்று விருப்பம் செய்து கொண்டிருக்கைகளை இப்போ யூடியூப் சேனல் செய்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு கேமரா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய தேவை. அப்பேக்கில் என்னட்ட அப்படியான ஒரு இல்லை. அப்பேக்கில் தான் எனக்கு இன்னொரு ஐடியா வந்தது, ஒரு வானொலி ஒன்று செய்தா என்னன்னு சொல்லி. அதுவும் இப்போ நார்மலாக இந்த அலைவரிசையில் இருக்கிற வானொலி செய்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய காசுகள் தேவை. அப்போ என்னட்ட இருக்கிற அந்த திறமையை வச்சு எப்படி நான் வானொலி செய்யலாம்னு பார்க்கல தான் இணையதள வானொலி என்ற ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு பிறகு நான் அதை பற்றி மேலும் தெரிஞ்சு கொண்டு இணையதள வானொலி ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு அது எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகலாம், அது என்ன மாதிரி அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலாம்ன்றதை ஆராய்ஞ்சு அது ஒரு பிளே ஸ்டோரில் ஒரு ஆப்பாக ரெடி பண்ணி, அதே சமயத்தில் ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கி நானே இந்த முயற்சியில் உருவாக்கி இந்த வானொலியை செய்து இதுவரைக்கும் வெற்றிகரமாக இயக்கி கொண்டு வரோம். அப்படித்தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது. ஆனால் நினைக்கிறேன் இல்லை, உங்களோட பாடசாலை கல்வி முடிஞ்ச கையோடைய நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்க. 2018 என்ற பாடசாலை கல்வி முடிஞ்சுது. 2019 பிப்ரவரி நான் இந்த வானொலியை ஆரம்பிக்கிறேன். ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இது. ஒரு நான் நினைக்கிறேன் என்ன அரசு அனுமதிகள் பெற வேண்டும். இது பெரிய ஒரு சவால்களால் தான் இந்த வேலையை செய்யணும். அப்படி எவ்வாறான சவால்களை சந்திச்சிருக்கிறீர்கள்? இப்போ என்னென்னா, முதற்கட்டமான சவால் என்னென்னு சொன்னால், இப்போ திறமையை வச்சு ஒரு ஆள் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் திறமையை மட்டும் வச்சு வரையலாது. அதே சமயத்தில் காசும் தேவை. அப்போ எனக்கு இதில் பெரிய சவாலாக இருந்தது காசு பிரச்சனை. அப்போ இந்த திறமையை மட்டும் வச்சு நான் எவ்வளோ தூரத்துக்கு முன்னுக்கு வரையிலுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டேன். அப்படி வரைக்கிலையும் எனக்கு சிறிய அளவு தொகை தேவைப்பட்ட நாடி பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது நான் செய்யல பெரிய அளவில் தொகை தேவைப்படையில. ஆனால் அந்த அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டது. அதே சமயத்தில் ஒரு வெப்சைட் செய்கிறதுக்கு அது எந்த திறமை, ஆனால் அதை வெளியில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு தொகை தேவைப்படுது. அப்படி சிறிய சிறிய தொகை என்ன நாடி பிரச்சனை இல்லை.
அதை வந்து என்னோட அண்ணாவோட சொப்பு ஒன்று இருந்தது, அந்த சொப்பில் ஏர்ன் பண்ண கொஞ்சம் காசுகளில் இருந்து எடுத்து செய்தது. அதே சமயத்தில் ஒரு வங்கி கடன் மூலமாக அது சிறிய அந்த ஃபினான்ஸ் கம்பெனி அந்த கடன்களை வாங்கி இப்போ வானொலி செய்கிறதுக்கு தேவையான மைக்ல இருந்து மற்றது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மிக்சர் அப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்து வாங்கினோம், கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கித்தான் இன்னும் மெருகூட்டி கொண்டு வந்து கடைசியில் வந்து சிறிய சிறிய பிரச்சனைகள் தெரியும் கொண்டு வரீங்க. அப்போ எங்களோட லோகோ வந்து வரையணுமெண்டு எனக்கு ஒரு ஆசை. எங்களோட பிரதேசத்தில் எங்களோட எலெக்ஷனை வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆசை. அப்போ வந்து பலர்கிட்ட கேட்ட நான் இப்போ இந்த ஒரு வர்ணந்திட்டுற நிகழ்ச்சி ஒன்று நடந்தது தெரியுமா? இப்போ எல்லா பிரதேசங்களும் வர்ணந்திட்டுற நிகழ்ச்சி, அப்படி இளைஞர்கள் வர்ணந்திட்டேக்க எங்களோட லோகோவையும் வந்து எங்களோட நெல்லியடி பிரதேசத்தில் வந்து வர்ணந்திட்டணும்னு சொல்லி கேட்டது. அப்படி கேட்கல வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டோம். அப்படி என்னடா எங்கட லோகோ வரைஞ்சா இன்னும் நிறைய கடைகள்கிட்ட லோகோ வரையிலேன்னு சொல்லி பிரச்சனை சொல்லி. ஆனால் நான் யோசிச்சேன், என்னடா நாங்கள் மீடியாண்டு நெல்லியடி பிரதேசத்தில் இருக்கைகளை வந்து மீடியா வரைகிறதுல எந்த விதமான ஒரு இது, அது பெருமை தான். அதாவது முதல் ஒரு மீடியா நெல்லியடியில் வருதுன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு நான் யோசித்தது, நெல்லியடி பிரதேசத்தில் ஒரு அலுவலகம் ஒன்று நான் போட்டு எங்களோட லோகோ வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லி கடினமாக உழைச்சி இந்த அலுவலகத்தையும் நெல்லியடி பிரதேசத்தில் ஸ்தாபித்து அதே மாதிரி எங்களோட லோகோவும் வந்து இன்றைக்கு நெல்லியடி பிரதேசத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதே சமயத்தில் விளம்பரப்படுத்தல் சேவை ஊடாக எமது பெயர் பிரதேசம் ஃபுல்லாக ஒழித்து கொண்டிருக்கிறது. இல்லை அதாவது இந்த வானொலி ஆரம்பித்த நேரத்திலே உண்மையில் அந்த பசங்க எஃப்எம் அப்படி என்று சொல்லி ஒரு பெயரில் தானே எல்லா இடமும் கேட்கக்கூடிய இருந்தது. இளைஞர்கள் மத்தியிலே அது ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. அந்த பசங்க என்ற அந்த பெயர் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அந்த நேரத்தில் இளைஞர்களிடத்திலிருந்து உங்களுக்கு எவ்வாறான வரவேற்புகள் கிடைத்தது? என்னென்னு சொன்னால் வந்து இப்போ நான் பள்ளி பருவத்திலேயே, அதாவது எனக்கு ஒரு 15 வயசுலேயே நான் யூடியூப் சேனல் ஒன்று செய்து கொண்டு வந்தேன். அந்த யூடியூப் சேனலுக்கு பேர் நெல்லியடி தமிழ் பசங்க. நெல்லியடி தமிழ். அப்போ என்னோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இளைஞர்கள் எல்லாருக்கும் வந்து மீடியா துறையில் அதாவது ஆர்வமாக இருந்தது. அப்பைகளை வந்து நாங்கள் எல்லாம் ஒரு பிளான் போட்டது. இப்போ எனக்கு பாடல் வரிகள் எழுதுறது ஒரு திறமை இருக்குது. அது நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து ஸ்கூலில் படிக்கிற ஒரு 13 வயசுலேயே எனக்கு தெரிஞ்சுது. அதிலேருந்து நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனால் வந்து இது வரைக்கும் ஒரு 3 பாடல்கள் வெளிவந்து இருக்கின்றது. ஆனால் இது மேற்கொண்டு இப்போத்திய தொழில்நுட்பத்தில் செய்கிறது அளவுக்கு வந்து இன்னும் நான் ரெடி ஆகிடல. அதை ரெடி பண்ணிட்டு செய்யணுமன்றதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அப்படி என்னை சுற்றி என்னோட நண்பர்கள் பட்டாலும் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பினோம். அப்போ அவையோடு இருந்து செய்து கொண்டு வந்த அந்த தருணத்தில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஸ்கூல் லைஃப்பை விட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்ச உடனே அதுக்கு பிறகு பசங்க ஃபேமண்ட்டு பேர் வச்சது. பசங்க ஃபேமண்ட்டு பேர் வச்ச உடனே வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அந்த பேரை கேட்ட உடனே வந்து எங்களோட வந்து தானாக வந்து பசங்க எஃப்எம் இல்லை பேர் நாங்கள் உங்களோட வந்து சேரலாமோ அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் வந்து எங்களோட ஜாயின் ஆக. மற்றது வந்து நிறைய பேர் அந்த திறமை உள்ளவர்கள் வந்து எங்களை தேடி வருது. என்னடா தங்களோட திறமையை வெளியில் கொண்டு வரணும், தங்களுக்கு இப்படி செய்யணும். இப்போ அவர்கள் எல்லாரையும் நாங்கள் இணைச்சு கொண்டு எங்களோட பயணத்தை மேற்கொண்டு இப்போ மட்டும் போய் கொண்டிருக்கிறோம். அப்படி வந்தவர்கள் பல பேர் பல வழிகளில் பல கலைத்துறையில் பல வழிகளில் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். நல்ல வழியில் போய் கொண்டிருக்கிறோம். அன்பு சொந்தங்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பி தமிழ் யூடியூப் சேனலின் திறவுகோல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முதலில் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். தருண், அதாவது நீங்கள் இந்த வானொலியை தொடர்ந்து வேறு எவ்வாறான வேலைகளில் ஈடுபடுகிறீர்கள் இந்த கலைத்துறைக்குள்? கலைத்துறைக்குள்ளே வந்து இப்போ சினிமா துறையில் வந்து ஈடுபடுறோம். என்னென்னு சொன்னால், இப்போ கதை எழுதுறதா இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வந்து அதை வந்து ஒரு குறுந்திரைப்படங்களாக வெளியிடுவது, மற்றது பாடல்கள் எழுதுவது, அதை வந்து வெளியிடுவது, அதே சமயத்தில் வந்து அது வானொலிகளுக்குள்ளாக வந்து நிகழ்ச்சிகளை வந்து ஒழுங்கமைத்து அந்த நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்குறது. அதே சமயத்தில் இன்னும் அதாவது எமது ஊடகத்துறையோட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அதை வந்து நேரடி ஒளிபரப்பு செய்து அதனூடாக சம்பாதிக்கும் அனைத்து பணத்தையும் கொண்டு வந்து எமது இந்த வானொலியை இன்னும் மெருகூட்டுவதற்கு பயன்படுத்துவது.
அவ்வாறு மெருகூட்டி தான் நமது அலுவலகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டு வருகின்றோம். அதாவது உங்களுடைய தனி முயற்சி இல்லையா? தனி தனி உழைப்பு, தனி முயற்சி இல்லையா? இப்போ என்னென்ன சொன்னால், இப்போ ஒரு ஊடகத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தால் வந்து அதுக்கு நிறைய தேவை இருக்கு. அது வந்து கூடுதலான ஊடகங்கள் வந்து வெளிநாட்டு உதவிகளோட வந்து செயற்பட்டு. அப்படி இருக்கையில் வந்து எங்கட கொஞ்சம் வித்தியாசம், எல்லாம் முழுக்க நாங்கள் உழைக்கிற காசையே இதுக்கு திருப்பி போட்டு அதை இன்னும் மேலே கொண்டு வந்து அதனாடி வந்து எங்கட கொஞ்சம் ஸ்லோவாக வந்து அப்டேட் ஆகி கொண்டு வருது. ஆனால் வந்து ஒரு காலத்தில் பெரிய அளவில் வரும் இல்லையா? அந்த நம்பிக்கை இருக்கு இல்லை? அதாவது ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் நடைபோட்டால் அதிலே வெற்றி பெறலாம் இல்லையா? அது உண்மையில் நீங்கள் அந்த உங்களுடைய வயது, நீங்கள் அந்த முயற்சி எடுத்த வயது என்பது ஒரு பொருத்தமான வயசு. அதாவது இந்த சிறு வயதிலே இவ்வளவு முயற்சி என்பது எல்லோருக்கும் அது கிடைக்காது. அதில் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பு கூட கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு அது கிடைத்திருக்கிறது. அதை நீங்கள் தான் உருவாக்கியும் இருக்கிறீர்கள் இல்லையா? தொடர்ந்து இதை முன்கொண்டு செல்வது, மேலும் மேலும் வளர்ப்பது, அடுத்த கட்டம் உங்களுடைய சினிமா துறை இல்லையா? எவ்வாறான பாடல்களை எழுதியிருக்கிறீர்கள்? இந்த சந்தர்ப்பத்திலே அது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது? பாடல்கள் வந்து எப்படி எழுதுறதுன்னு சொன்னால், இப்போ எனக்கு வாழ்க்கையில் நடந்த அடிகளை வச்சு பாடல் எழுதுறது. அதே சமயத்தில் வந்து எனக்கு தமிழ் அண்டா பிடிக்கும். தமிழ்லாம் வந்து தமிழை வச்சு தான் நான் அப்போல இருந்து இந்த ஸ்டார்டிங்கு பாரதியார் அண்டா பிடிக்கும். அப்போ பாரதியார் தான் இந்த பாரதியார்ட்ட கண் மீசையெல்லாம் பாரதியார்ட்ட அந்த கண் மீசையெல்லாம் வரைஞ்சி இப்போ எங்களோட வாசகம் வந்து எங்களோட இப்போ வானொலியின் வாசகம் இருக்குது. இப்போ உடல் மண்ணுக்குயிர் தமிழுக்கு வந்து அது பாரதியார் சொன்னது. அதை நாங்கள் மெயினாக வச்சிருக்கிறோம் பாரதியாருக்காக. அதே சமயத்தில் வந்து இன்னொரு வசனம் இருக்குது, தமிழுக்கான குரல், தமிழரின் நிழல் என்ற ஒரு வசனம் இருக்குது. இலங்கையின் இளைய தலைமுறை வானொலி என்றும் இன்னொரு வசனம் இருக்கு. அதிகமாக பயன்படுத்துவது வந்து இலங்கையின் இளைய தலைமுறை வானொலி என்று. ஏன்டா இப்போ நாங்கள் இளைய தலைமுறை தான் வந்து இந்த வானொலியை செய்து கொண்டிருக்கிறோம். அதனாடி வந்து இளைய தலைமுறை வானொலி என்று பாடல்கள் அதிகமாக வந்து இப்போ வந்து நார்மலாக இப்போ ஒரு ரேப் சாங் மாதிரி தான். ஸ்லோ ரேப்பும் இருக்கும், ஃபாஸ்ட் ரேப்பும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து மெலோடியும் எழுதுறது. மற்றது திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிற ஒரு 3 பாடல்கள் அது இன்னும் வெளிவரை வாழ்த்துக்கள். அந்த அந்த திரைப்படம் வெளிவருகின்ற பொழுதுதான் பாடல்கள் வெளிவரும். அதுக்கு முன்னதாக அதை வெளியிடுவதற்கு, திரைப்படம் வெளியிடுவதற்கு முன் பாடல்கள் நாங்கள் வெளிவிடுவோம். அது பார்க்கலாம். உண்மையில் எங்களுடைய இளைஞர்கள், இளம் தலைமுறையினர் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவது போற்றுதற்குரியது. ஏனெனில் அவர்கள் வேறு வழிகளில் செல்லாமல் எங்களுடைய தாய்நாட்டில் இருந்து கொண்டு எங்களுடைய கலைத்துறையினை வளர்ப்பது மிகவும் ஒரு ஏற்புக்குரியதும் மரியாதைக்குரியதும் இல்லையா? நாங்கள் அடுத்த நாட்டிலிருந்து வருகின்றதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? அதே போன்று எங்கள் நாட்டில் வருகின்ற பொழுது அதை முக்கியத்துவப்படுத்தி அதை மேலே கொண்டு வர வேண்டும். ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்களை நான் நினைக்கிறேன் இந்த திரையரங்குகள் உருவாக்கி இருக்கின்றது. இங்கு வெளிவரக்கூடிய அந்த படங்களை அவர்கள் திரையிடுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள், செய்து கொண்டும் இருக்கிறார்கள் இல்லையா? அதில் உண்மையில் நாங்கள் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த மண்ணிலே உருவாகக்கூடிய சினிமாக்கள் இல்லையா? பாடல்களை தவிர வேறு ஏதாவது வேலைகள், அதாவது குறும் திரைப்படங்கள் நடித்திருக்கிறீர்களா? குறுந்திரைப்படம் நடிக்க இல்லை. ஆரம்ப காலகட்டங்களில் வந்து செய்திரு இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ சோஷியல் மெசேஜ் மாதிரி செய்திருக்கிறோம். இப்போ ஒரு ஹெல்மெட் அணிகிறத பற்றி விழிப்புணர்வு சம்மந்தமாக வந்து எங்களோட யூடியூப் சேனலில் இருக்காது செய்திருக்கிறோம். அதே சமயத்தில் வந்து நாங்கள் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து டாக்குமெண்டரி வீடியோ செய்கிறது வந்து எனக்கு டாக்குமெண்டரி செய்கிறது பிடிக்கும். ஆவணப்படங்கள் வந்து நான் எல்லா இடமும் போய் செய்கிறது. இப்போ நிலாவர கிணறுலேருந்து மற்றது மண்டவக்காடு கெரடாவில் அவளாம் செய்கிறது பிடிக்கும். அப்போ ஆவணப்படங்கள் நிறைய செய்திருக்கிறேன். செய்தோன்று கேட்க நாங்கள் வந்து இங்கே அலுவலகம் ஸ்தாபிச்சிட்டோம். அலுவலகம் ஸ்தாபித்த உடனே வந்து இப்போ இங்கே வாடகை கொடுக்கணும், மற்றது கரண்ட் பில் அப்படியான பிரச்சனைகள் வந்து நாடி அதுக்கான ஏர்னிங்ஸ், அதாவது அதுக்கான உழைப்பு போட வேண்டியிருந்தது. அதனால இப்போ இந்த ஃப்ரீடமாக வந்து நாங்கள் முதல் செய்யக்கில் ஆஃபீஸ் இல்லை, ஃப்ரீடமாக வந்து எங்களால் அந்த காணொலிகளை வந்து எடுக்கலாம். அதுக்குள்ளே வந்து எங்களோட இருந்த இளைஞர்களும் வந்து மேற்படிப்பு துளங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதனாடி வந்து
அதை பற்றாக்குறை. பற்றாக்குறை. மற்றது வந்து ஒரு ஆளை வேறு ஆக்களை பிடிச்சாலும் ஒரு சேலரி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று நாடி அப்படியே இருக்கைகளை வந்து நாங்கள் வந்து உழைப்பின் பக்கம் உழைக்கிறதுக்காண்டி போராட உழைக்கைகளே நாங்கள் வந்து பார்க்காம இல்லை, ஊடகத்தை பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் எங்கள் பசங்க ஃபேனை. ஆனால் இந்த யூடியூப் சேனலை வந்து அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே கிடப்பில் போட்டாச்சு. அதனாடி கொஞ்சம் எங்களை அந்த நல்லா வந்து நாங்கள் அப்படியே அது வாங்கிட்டு வந்தோம் யூடியூப் சேனலில். பிறகு வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு ஸ்டார்டிங் கொண்டு கம்பேக் கொண்டு கொடுக்கலாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் என்ன எண்ணத்தோட பயணித்து கொண்டிருக்கிறீங்களா? எதிர்காலத்தில் இப்போ இது ஒரு ஊடகம், அதை ஒரு லெவலில் கொண்டு போகணுன்றது அல்லது ஒரு தரத்துக்கு நீங்கள் எடுத்து செல்றதுன்றது சரி. இதை விட மேலதிகமாக கலைத்துறையிலே எவ்வாறான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கலைத்துறையில் வந்து என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. அதை வந்து ஒரு திரைப்படமாக ஆக்கணும் செய்யணும். என்னட்டா நான் 13 வயதிலிருந்து எழுதுகிறேன். அதை இன்னும் வந்து ஒரு சரியான ஒரு அவுட்புட் நான் கொடுக்கல. கதைகளை எழுதி வச்சிருக்கிறேன், கதைகள் எழுதியிருக்கிறேன், பாடல்களும் எழுதியிருக்கிறேன். அப்போ அதை வந்து நான் இனி வரும் காலங்களில் வந்து அதை வந்து செய்யணும். அந்த ஒரு ஆர்வம் இருக்கு எனக்கு. கதைகள்ன்றது எப்படியான குறுங்கதைகளா அல்லது ஒரு முழு நேர திரைப்படத்தை வழங்கக்கூடிய கதை? முழு நீள திரைப்படம் தான். முழு நீள திரைப்படம் தான். இப்போ என்னென்னா இப்போ எனக்கு வந்து சோஷியலில் ஏதாவது இப்போ சமூகத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு தவறு நடந்தாலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தாலோ அதை உடனே வந்து ஒரு பாட்டாவோ இல்லாட்டி ஒரு கதையாவோ எழுதுறதுக்கு வந்துடும். சுட்டி காட்டி எழுதுறது ஒரு கலைஞன் தனியாக இருக்கைகளை வந்து நிறைய இதுகள் வரும், ஆற்றல்கள் வரும். அதை உடனே நான் வந்து என்னென்னா எல்லாரும் எழுதிவினோம், நான் வந்து டைப் பண்ணிடுவேன், கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிடுவேன். டைப் பண்ணி வச்சுட்டு இடக்கிட எடுத்து பார்ப்பேன் நானே. ஏன்னு சொன்னால் டைப் பண்ணி வச்சுட்டு நாங்கள் விட்டோம்னு சொன்னால் அதை செய்ய முடியும், அப்படியே இருந்துடும். இடக்கிட எடுத்து நானே பார்த்து திரும்ப பார்த்து செய்யணும் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறது. இப்போ எனக்கு வந்து சரியான நேரம் வேற இல்லை, வேறு வார வருஷம் ஒரு சரியான நேரம் அமையும் என்று நினைக்கிறேன். அதை செய்திருவேன். அதுக்கான ஒரு அடித்தளத்தை போட்டுக்கிறீங்களா? இப்போ அதுக்கான ஒரு அடித்தளம் என்னென்னா இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது. அதாவது இப்போ என்ன ஐடியான்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கணும், வந்து இசையமைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும், நடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும், எல்லா திறமையும் உள்ளாக்கள் இருக்கணும். அப்புறம் வந்து நான் என்ன யோசிச்சேன்டா இப்போ இசையமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி நாங்களே அதை வந்து ஒரு கூட்டு முயற்சியில் செய்யணும்ன்றது தான் இந்த விருப்பம். எனக்கு வந்து இப்போ இன்னொருத்தங்கள்கிட்ட போய் அதை காசு நிறைய கொடுத்து செய்து எங்களுக்குரிய அவுட்புட் எடுக்கிறத விட எங்கள்கிட்ட இருக்கிறவையை வச்சு அவங்கள முன்னேற்றி அவங்களோட ஒரு அவுட்புட் எடுக்கிறத எனக்கு பிடிக்கும். அப்போ அந்த ஒரு இதுதான் இந்த காலம் நான் வெயிட் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம். இல்லை, நல்ல ஒரு முயற்சி. அதாவது வந்து இப்போ நீங்கள் மட்டுமில்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திறமையானவர்களை உள்ளே கொண்டு வருவது இல்லையா? அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது விட்டால் அவர்கள் வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பார், அல்லது ஒரு மனச்சோர்வுக்கு உள்ளாகி விடுவார்கள், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே, அதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை என்பது. ஆனால் அது ஒரு நல்ல முயற்சி என்று தான் நான் நினைக்கிறேன். அதாவது சரி, காலம் கடந்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் சேர்ந்தே அதை செய்வோம்ன்றது இல்லையா? அது உண்மையில் ஒரு கட்டித்தனம். எத்தனை திரைக்கதைகள் அப்படி ஏதாவது எழுதி வைத்திருக்கிறீர்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 கதைகளுக்கு மேல் இருக்கு. கதைகள் 5 கதைகள் முற்றுப்பெற்ற கதைகளாக இருக்கிறது. முற்றுப்பெற்ற கதைகளாக இருக்கு. அதை வந்து நீ என்னென்னா இப்போ ஸ்கிரிப்டாக எழுதணும், மற்றும்படி கதை முற்றுப்பெற்று நான் எனக்கு வந்து என்னென்னா இப்போ ஐடியா வருது. ஐடியா வந்து நான் எழுதாட்டியும் வந்து அதை செய்திருவேன். இப்போ கிட்டடியில் கூட ஒரு குறுந்திரைப்படம் ஒன்று செஞ்சோம் நாங்கள். கதையே இல்லை, ஒரு கான்செப்ட் என்னென்னா ஒரு கத்தியை வச்சு தான் கதை. பொருள் அந்த டைட்டில், அந்த பொருள் எங்கேண்டே போய்கொண்டிருக்கும். கடைசியில் வந்து நாங்கள் கத்தியில் முடிப்போம். ஒரு ஜோக்கா முன்னுக்கு பார்க்க சீரியஸாக இருக்கும், பின்னுக்கு ஜோக்காக இருக்கும். அது கான்செப்ட் யூடியூப் சேனலில் இருக்குது பொருள். அப்படி எனக்கு வந்து அந்த ஒன்று செய்யணும்னு சொன்னால் அதை எப்படியாச்சும் செய்திருவேன். எழுத்து மூலமாக இல்லை, நானே யோசித்து செய்திருவேன். அதுக்கேற்ற மாதிரி எங்களை படி எழுந்திருக்கிறாங்க. அதாவது உங்களோட ஒத்துழைத்து அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகக்கூடிய அளவு இல்லையா? இப்போ 2 நாட்களில் நாங்கள் வந்து அதை முடிச்சுட்டோம். 9 நிமிடம். அதுக்கான இசையிலேருந்து டப்பிங்லேருந்து எல்லாம் நாங்கள் தான் செய்கிறது. எல்லாம் டப்பிங் எல்லாம் நாங்களே செய்து அப்படியே அதில் முடிச்சுட்டோம். பி தமிழ் யூடியூப் சேனலின் திறவுகோல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருக்கின்றார் இளைய தலைமுறை கலைஞரும் ஒரு திறமையாளியுமான தருண் அவர்கள். ஆம் தம்பி,
இந்த இத்தனை துறைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஒரு ஊடகத்தோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஊடகத்தின் ஊடாக சமூகங்களிடையே ஏதாவது பணிபுரிந்திருக்கிறீர்களா? சமூகங்களோட வந்து உதவி நிறைய செஞ்சிருக்கிறோம். அதாவது என்னென்னு சொன்னால் வந்து கொரோனா கால பகுதிகளில் வந்து நாங்கள் வீட்டில் முடங்கி இருக்கைகளை வந்து எங்களுக்கும் கஷ்டம்தான். அப்பேக வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது இளைஞர்களிடையே பொதுவாக ஏற்படும் இல்லையா? தானாக ஏற்பட்டது. அப்போ வந்து இணையத்தினோட வந்து தேடி நான் இப்படி உதவுறதுக்காக அந்த நன்கொடை நிறுவனங்கள் இருக்கு. தேடைகளை வந்து இப்போ ஃபவுண்டேஷன் வந்து இருக்கு. இப்போ கூடுதலாக நான் தமிழ் ஃபவுண்டேஷன் சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கல வந்து ஆஸ்திரேலியன் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் அவைண்ட கண்டாக்ட் கிடைச்சது. அதில் வந்து ஒருவருடைய கண்டாக்ட் நம்பர் எடுத்து அவருக்கு வந்து கால் பண்ணி கதை கேட்க அவர் வந்து என்ன கொண்டே அவைண்ட கமிட்டியில் இருக்கிற வைஸ் பிரசிடெண்டோட வந்து கனெக்ட் பண்ணி விட்டார். கனெக்ட் பண்ணி விட அவருக்கு பேர் வந்து மகேந்திரன் சார். அவரோட கனெக்ட் ஆகி பிறகு வந்து கொரோனா நிதி உதவிகள் வந்து செய்தனாங்க. முதற்கட்டமாக வந்து அவர் வந்து ஒரு தொகை எங்களுக்கு தந்த வினம் அதை வச்சு ஒரு 30 குடும்பங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க. பிறகு வந்து திருப்பி இன்னொரு முழக்கம் வந்தது கொரோனா. அந்த முழக்கத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபா பெறுமதியான உதவி. அது வந்து முதல் நான் நல்லபடியாக செய்து காட்டின நாடி எனக்கு பெரிய ஒரு தொகையாக வந்து 4 லட்சம் ரூபா வந்து உதவி சொல்லி அவைக்கெல்லாம் உதவினது. அதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து அவையோட நாங்கள் ஒரு இங்கே ஒரு நிர்வாக அமைப்பு மாதிரி பிரதிநிதியாக வடமராட்சி பகுதியில் வந்து எங்களோட வானொலி ஊடாக அவைன்ற ஒரு பிரதிநிதியாக அதை வந்து இங்கே இலங்கை ஃபுல்லாக செய்யணும். இலங்கை ஃபுல்லாக நிறைய உதவிகள் அதிகமாக வந்து இங்கே மூதூர் பகுதி, திருவோணமலை மூதூர் பகுதியில் வந்து நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கணும். அப்போ அவையூடாக வந்து எனக்கு கிடைக்கப்பெற்ற இந்த உதவியை வந்து மக்களுக்கு நான் வந்து பிரயோசனப்படுத்தி கொண்டிருக்கல. மெலசில கூட திட்டம் வந்து செய்து கொடுத்துறேன். அடிப்படை வசதிகள் என்று பார்க்க 3 வீடுகளுக்கு வந்து மெலசில கூட வந்து பிரச்சனையாக இருந்தது, இல்லாமல் இருந்தது. அவைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 லட்சம் ரூபா பெறுமதியான 3 குடும்பத்துக்கு மெலசில கூட கட்டி கொடுத்தது. அதுக்கு பிறகு வந்து கல்வி கற்கிறதுக்கு விருப்பமான பிள்ளைகளுக்கு வந்து அந்த கல்வி உதவி திட்டம், கல்வி நிதி வந்து அதுவும் பெற்றுக் கொடுத்தது. அது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 12 பிள்ளைகள், முதற்கட்டமாக ஒரு 12 பிள்ளைகளுக்கு செய்தது. அடுத்து இப்போ இன்னொரு கட்டமாக வந்து ஒரு 20 பிள்ளைகளுக்கிட்ட வந்து செய்ய போகிறோம். அது வந்து இவையோட தான் ஆஸ்திரேலியன் தமிழ் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன். அதாவது தொடர்ந்து அந்த பணி அதை நீங்கள் ஒரு பகுதியாக செய்து கொண்டிருக்கிறோம். இதை வந்து அவைன்ற நிதியுதவியை பெற்று நாங்கள் இதனூடாக எத்தனை பிள்ளைகள் இதுவரை உள்வாங்கி இருக்கிறீர்கள் உதவிகளை வழங்க? வந்து ஒரு 30 பிள்ளைகளுக்கிட்ட வந்து நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது இப்போ ஏஎல் படிக்கும் மட்டும் அவைக்கு வந்து நாங்கள் உதவிகள் செய்வோம். மேற்கொண்டும் அவையின் படிப்பு முடிய அடுத்த கட்டமாக ஏழுக்கு பிறகு வந்து அவை வந்து பல்கலைக்கழக கல்வியை வந்து தொடர இருந்தால் அதுக்கான உதவிகளையும் செய்யும். அது முடிந்து வேறு பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்குமான அந்த வாய்ப்பையும் நீங்கள் வழங்குகிறீர்கள் இல்லையா? இதை விட வேறு ஏதாவது சொல்ல நினைக்கிறீர்களா? வேறு வந்து என்ன சவால்கள்லாம் இருக்குது நாங்கள் சந்திச்சது நிறைய. ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கே கொரோனா வந்துட்டுது. கொரோனா வந்தோடனே எல்லாம் வீட்டுக்கு முடங்கிட்டோம். அப்போ வந்து முடங்கினா பிறகு வந்து ஒரு கொஞ்சம் சிலோவாகி இப்போ நான் ஆரம்பிக்க முட்டுக்கட்ட மாதிரி அதையும் தாண்டி வெற்றி பெற்று தான் வந்து இந்த அலுவலகம் திறந்தது. 2019-20 வந்து கொரோனா வந்துட்டு அந்த காலப்பகுதி மிக முடக்கமான காலப்பகுதி. 20 கடைசியில் வந்து இந்த அலுவலகம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற இருந்தது. அப்போ அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான விளம்பரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த வானொலியூடாக வந்து அதை வந்து காட்சிப்படுத்தி அதனூடாக பெற்றான அந்த பணத்தில் வந்து அலுவலகத்தை திறக்கக்கூடியதாக இருந்தது. நல்லது அன்பு சொந்தங்களே, இன்றைய திறவுகோல் நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருந்தவர் நாகராஜா தருஜன். அவர் ஒரு இளம் தலைமுறை கலைஞன்.
தலைமுறை கலைஞன் என்பதற்கு அப்பால் அவர் சமூக சேவையிலும் இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சொந்த உழைப்பிலே தனது முயற்சியினால் இவ்வாறான ஒரு கலையகத்தை உருவாக்கி அவர் வெற்றி நடை போடுகின்றார். உண்மையில் அவருடைய அந்த பயணம் வெற்றிகரமாக இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்காக அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அவரோடு இருக்கும் இளைஞர்களும் தொடர்ந்து வெற்றி நடை போட வேண்டும். அவரோடு ஒத்துசைவாக இருந்து எதிர்வரும் காலங்களிலே அவர் சொன்னதுபடி முழு நீள திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும், குறும் திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும். இந்த சமூகத்துக்கு நல்ல நல்ல கதைகளை அவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். நல்லது தர்ஜன், மீண்டும் உங்களை சந்திப்போமோ தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சியினூடாக எதிர்வரும் காலங்களிலே நீங்கள் இந்த திரைப்படங்கள் அவற்றை எல்லாம் தயாரிக்கின்ற பொழுது நாங்கள் உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக வந்து சந்திப்போம். நன்றி. நன்றி. உலகே